லிகமெண்ட்ஸ் வந்து 90% 100% மறுபடியும் ஜாயின் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கு ரத்த ஓட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ரத்த ஓட்டங்கள் இல்லாமலே அது வந்து வாழக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை அது வந்து இந்த லிகமெண்ட்ஸ்க்கு இருக்கிறதுனால அதுக்கு ரத்த ஓட்டம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதில் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு, அதில் வந்து ரப்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அது ஜாயின் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்படின்றதுனால தான் பெரும்பாலான இந்த லிகமெண்ட் இன்ஜுரிகள் வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் செய்கிறதுக்காக நம்ம பரிந்துரைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பொதுவாகவே மருத்துவ மேலே நம்பிக்கையின்மை அப்படின்றது இப்போல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது வந்து நம்ம வந்து களையப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு சொன்னீங்கன்னா, மருத்துவத்துறையில் வந்து நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வைத்தியம் வந்து குணமாகும். இதை நம்ம அந்த காலத்திலேயே வள்ளுவரே சொல்லியிருக்காரு. மருந்து, அந்த மருந்தை கொடுக்குற டாக்டர், அதே மாதிரி அந்த மருந்தை எடுத்துக்கிற பேஷண்ட், அந்த மருந்தை எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த மருந்து உற்றவன் துணை, அந்த இவங்க 4 பேரும் சேர்ந்தாதான் அந்த மருந்து வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நம்பிக்கைன்றது ஒன்று இல்லாமல் எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலுமே அந்த வேலை செய்யாது. அப்படின்றதுனால பேசிக்காக இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மருத்துவத்து மேலே நமக்கு நம்பிக்கை அதிகமாக வரும். அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி காணொளிகளை நம்ம பதிவிடுறோம்.